பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை அது 1 யோவான் அதிகாரம் 4வது அதிகாரத்துல 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். யார் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களோ தேவன் அவர்களிடம் குடிகொண்டிருக்கிறார். அன்பு இல்லாதவர்கள் தேவனை அவர்கள் அறியாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவங்க எவ்வளவுதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செஞ்சாலும் அவர்களிடம் அன்பு இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தேவனை அடைய முடியாது, தேவனை காண முடியாது, தேவனை அறிய முடியாது. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். யார் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களிடம் தேவன் குடிகொண்டு இருக்கிறார், அவரிடம் வாழ்கிறார், அவரோடு இசைந்து காணப்படுகிறார். நீங்க அன்புள்ள பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்களா? எப்படி என்னால் அன்போடு கூட இருக்க முடியும்? எனக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கிறான், நான் அவனை எப்படி நான் மன்னிக்க முடியும்? மன்னித்து பாருங்கள், மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். அன்பு செய்யுங்கள், நீங்கள் பிறரால் அன்பு செய்யப்படுவீர்கள். முதல் பிரியமான ஆண்டவருடைய வார்த்தைகளா மிகவும் ஆழமானவைகள். என்னால எப்படி பிரதர் அன்பு செய்ய முடியும்? உலகம் நம்மளை பகைக்கும், அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்மை அன்பா இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்போடு கூட வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அன்பாய் இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். அன்பு இல்லாதவர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். நாம் அன்பாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை தாங்க கொடுத்திருக்கிறாரு, அன்பு என்கிற ஒரே ஒரு கட்டளை. அந்த அன்பு என்கிற கட்டளையை நீங்க பிடித்துக் கொண்டு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வல்லமையான காரியங்கள் செய்து எப்பக்கம் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சூழலில் நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் ஈஸியாக அழகாக கடந்து சொல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட உங்களை பலப்படுத்தி உங்களை அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, அன்புள்ள பிள்ளைகளாக மாற்றி அவர் உங்களில் குடிகொண்டு நிறைவான வாழ்வுக்குள்ளாக அழைத்து சொல்வாராக. ஆமென். God bless you.